Dear students, next we are going to discuss types of neurons based on their structures. அமைப்புகளின் அடிப்படையில் நியூரான்களை வந்து நம்ம வகைப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிபோலார் நியூரான்ஸ், ஒரு முனை நியூரான்கள். ஒன்லி ஒன் nerve process arise from the cyton which act as both axon and dendron. So see this diagram, example for unipolar neurons. Only one nerve process arise from the cyton. ஸோ இந்த சைட்டானில் இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முனை மட்டும் என்ன பண்ணால் கிளைத்து காணப்படக்கூடியது. ஸோ அந்த நர்வ்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், ஒன்று ஆக்சானாக இருக்கலாம் ஆர் டென்ட்ரானாக இருக்கலாம். இதிலேருந்து இந்த சைட்டான்லேருந்து ஒரு பகுதி மட்டும்தான் கிளைத்து காணப்படக்கூடியது. ஒன்று வந்து ஆக்சானாக இருக்கலாம் ஆர் டென்ட்ரான்ஸாக இருக்கலாம். தட் இஸ் கால்ட் யூனிபோலார் நியூரான்ஸ். த ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிபோலார் நியூரான்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஏர்லி எம்ப்ரியோஸ் பட் நாட் இன் அடல்ட். இது எங்கே இருக்குன்னா எம்ப்ரியோஸ் அப்படின்னா கரு, வளரக்கூடிய கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிபோலார் நியூரான்ஸ் ஃபவுண்ட் இன் ஏர்லி எம்ப்ரியோஸ், வளரக்கூடிய கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும். பட் நாட் இன் அடல்ட்ஸ், முதிர் நிலையில் காணப்படாது, முதிர்ந்த உயிரிகளில் காணப்படாது. அப்போ எங்கே யூனிபோலார் நியூரான்ஸ் காணப்படும், ஏர்லி எம்ப்ரியோஸ். தென் செகண்ட் டைப் இஸ் கால்ட் பைபோலார் நியூரான்ஸ், இருமுனை நியூரான்கள். பைனா டூ. The cyton give rise to two nerve process. யூனிபோலார்னா ஒன்லி ஒன் nerve process, டூ nerve process, இரண்டு முனைகள் வந்து கிளைத்து காணப்படக்கூடியது. which one act as axon while another as a dendron. ஒன்று பார்த்தோன்னா ஆக்சானாகவும் another வந்து பார்த்தோன்னா டென்ட்ரான்ஸாகவும் வந்து என்ன ஆகும்னா ஸோ காணப்படக்கூடியது. ஸோ தட் இஸ் கால்ட் பைபோலார் நியூரான்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் பைபோலார் நியூரான் ஃபவுண்ட் இன் ரெட்டினா ஆஃப் த ஐ. ஸோ மனிதனோட கண்களின் ரெட்டினா அப்படிங்கிறது தமிழில் விழித்திரை, பேக் ஆஃப் த ஐ, பேக் ஆஃப் த இன்சைட் ஐ. ஸோ பேக்கில் காணப்படக்கூடிய மிக முக்கியமானது என்னென்னா ரெட்டினா. இந்த ரெட்டினாவில் காணப்படக்கூடிய அந்த நியூரான்ஸ் என்ன நியூரான்ஸ்னால் பைபோலார் நியூரான்ஸ். அண்டு இட் ப்ரெசன்ட் இன் ஆல்ஃபாக்டரி எபிதிலியம் ஆஃப் நாசல் சேம்பர்ஸ். அதாவது நம்ம மனிதனோட இந்த நாசி துளைகளில் என்ன காணப்படும் அப்படின்னா ஆல்ஃபாக்டரி சேம்பர்ஸ். அதாவது நம்ம நிறைய ஸ்மெல் பண்ணுறோம்ல, நம்ம நோஸ் மூலமாக ஸ்மெல் பண்ணுறோம்ல, அதுக்கு மிக முக்கியமான எபிதிலியம்னா ஆல்ஃபாக்டரி எபிதிலியம். இட் இஸ் எ டைப் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூ. எபிதீலியல் டிஷ்யூட ஒரு டைப்லாம் ஆல்ஃபாக்டரி எபிதீலியம். இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நிறைய ஸ்மெல்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நியூரான்ஸ் பைபோலார் நியூரான்ஸ். தென் தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மல்டிபோலார் நியூரான்ஸ், பல முனை நியூரான்கள். த சைட்டான் கிவ் ரைஸ் டு மெனி டென்ட்ரான்ஸ் அண்ட் ஆக்சான். இதுதான் மல்டிபோலார் நியூரான்ஸ். இந்த சைட்டானில் பார்த்தீங்கன்னா நிறைய டென்ட்ரான்ஸ் இருக்குது, நிறைய டென்ட்ரான்ஸ் அண்டு ஒன் axon and an axon. So that is called multipolar neurons. What is the function? Found in cerebral cortex of brain. So நம்ம மூளையோட பெருமூளை புரணி, கார்டெக்ஸ்னா புரணி, செரிப்ரம் அப்படின்னா லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். தமிழில் பார்த்தோன்னா பெருமூளை புரணியில் வந்து காணப்படக்கூடியது. நம்மளுடைய பிரெயினில் மெயினாக காணப்படக்கூடிய என்னென்னா மல்டிபோலார் நியூரான்ஸ். So that is called, what is the function of multipolar neuron? Found in cerebral cortex of brain. So these are the types of neuron based on their structure. Then next, based on the function, there are three types. First one is called sensory or afferent neuron. சென்சரிங்கிற உணர்வு நரம்புகள் அல்லது அஃபரன் அப்படின்னா இன்சைட் அப்படின்றோம், உட்செல் நரம்புகள். அஃபரன்கிறது உட்செல் நரம்புகள் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், which carry impulse from sense organ to the central nervous system. ஸோ இதில் மிக முக்கியமானது பாருங்கள், ஒரு சில ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரிசெப்டார் பண்ணுறாங்க. ரிசெப்ட் பண்ணோன்னா எது வழியாக போகும், இந்த நியூரான்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சென்சரி நியூரான், உணர் நரம்புகள் அப்படின்னு இருக்கும். இந்த உணர் நரம்புகள் வழியாக வந்து என்னென்னா இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து நேராக எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ பிரெயினுக்கோ இல்லை ஸ்பைனல் கார்ட் தண்டுவரத்துக்கோ போகக்கூடியது. ஸோ அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுன்னா கேதர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா நேராக எங்கே சென்ட் பண்ணோன்னா மோட்டார் நியூரான் சென்ட் பண்ணும். அப்போது சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், கேரி இம்பல்ஸ் ஃப்ரம் த இம்பல்ஸ் வந்து ஃப்ரம் த சென்சரி ஆர் நியூரான் டு பிரெயின், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நத்திங் பட் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அஃபரண்ட் நியூரான்ஸ். பார்த்தீங்களா, carry impulse from the sense organ to the central nervous system.
motor or efferent neurons அப்படிங்கிற பாருங்க carry impulse from the central nervous system to effector organs such as muscle fibers or the gland. அப்போ வாட் இஸ் கால்டு மோட்டார் ஆர் எஃபரன் நியூரான்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து எங்கே அப்படின்னா இதுதான் எஃபெக்டர் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது மசில்ஸ் ஆர் கிளான்ஸ் மசில் நம்மளுடைய தசைப்பகுதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், இந்த ஹாட் ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணுறோம், டச் பண்ணோன்னே இமீடியட்டாக நம்ம ஹேண்டை வந்து வித்ட்ரா பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹாட் ஆப்ஜெக்டை தொடும்போது இம்மிடியேட்டாக பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஃபஸ்ட்டு சென்சரி நியூரான்ஸ் வழியாக எங்கே போகும் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து என்னன்னா ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அந்த ரிசல்ட்டை எது வழியாக அனுப்பும் அப்படின்னா மோட்டார் நியூரான்ஸ் வழியாக எஃபெக்டட் ஆர்கன்ஸ்க்கு அனுப்பிட்டு இம்மிடியேட்டாக நம்மளுடைய ஹேண்டை வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ். எஃபரண்ட் அப்படிங்கிறது வெளி நரம்பு செல்கள், வெளி நரம்பு செல்கள். அசோசியேஷன் நியூரான்ஸ் அப்படிங்கிறது அசோசியேஷன்னா இணைந்த சங்கம நரம்பு செல்கள் அப்படின்னா கண்டக்ட் இம்பல்ஸ் பிட்வீன் சென்சரி அண்டு மோட்டார் நியூரான். ஸோ சென்சரி நியூரானுக்கும் மோட்டார் நியூரான்ஸுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய தூண்டல்களில் தான் ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசோசியேஷன் நியூரான்ஸ் கண்டக்ட் இம்பல்ஸ் பிட்வீன் சென்சரி அண்ட் நியூரான்ஸ் அண்டு மோட்டார் நியூரான்ஸ். உணர் நரம்பு செல்களுக்கும் இயக்க நரம்பு செல்களுக்கும் இடையே உள்ள தூண்டல்கள் தான் என்ன அப்படின்னா அசோசியேஷன். திஸ் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் நியூரான்ஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ். ஸோ நர்வ் ஃபைபர்ஸோட டைப்ஸ், நரம்பு நாரிழைகளோட வகைகள் என்னெல்லாம் பாருங்கள். நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் their presence or absence of myelin sheath. myelin sheath is a protective sheath present எங்கே இருக்கும் அப்படின்னா ஆக்சானோட இந்த சர்ஃபேஸில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான myelin sheath. இதுதான் நர்வ் இம்பல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் நர்வ் இம்பல்ஸ் ரேபிட்லி. ஸோ தெர் ஆர் டூ டைப் ஆஃப் nerve fibers based on absence and presence of myelin sheath. First one is called myelinated nerve fiber. Myelinated means the axon is covered with a myelin sheath. Axon is covered with a myelin sheath, that is called myelinated nerve fiber. So இதுதான் myelinated nerve fibers. ஸோ இது எங்கே இருக்கும்னா ஒயிட் மேட்டர் ஆஃப் பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். ஸோ ஒயிட் மேட்டர் ஆஃப் பிரெயின், நம்மளுடைய பிரெயின் பார்த்தோன்னா பிரெயினோட வெண்மை நிற பகுதி பார்த்தோன்னா எதனாலனா அதில் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். ஒயிட் மேட்டர் ஆஃப் பிரெயின் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது த ஆக்சான் இஸ் நாட் கவர்டு பை மைலின் ஷீட். ஸோ திஸ் ஆக்சான் நாட் கவர்டு. அப்போ இங்கே என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். திஸ் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் ப்ரெசன்ட் இன் கிரே மேட்டர் ஆஃப் பிரெயின். சாம்பல் நிற மூளையின் சாம்பல் நிற பகுதியில் இருக்கும். நம்ம லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ரெண்டு, ஒன் இஸ் கால் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ், நான் மைலினேட்டட் ஃபைபர்ஸ். பாருங்கள், ஸோ இது வந்து ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரெச்சஸ், தண்டுவடம், முதுகு தண்டுவடத்தோட ஸ்ட்ரெச்சஸ் பாருங்கள். இதுதான் வந்து என்ன சொன்னால் ஒயிட் மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. அப்போ இங்கே ஒயிட் மேட்டருக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு மிக முக்கியமானது இது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைலின் ஷீட் இருக்கும், ஆக்சானை சுற்றி மைலின் ஷீட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் மைலினேட்டட் ஃபைபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 5 more டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். நரம்பு தூண்டல்கள் எவ்வாறு கடத்தப்படுது, இம்பல்ஸை வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா லிசன் பண்ணுங்கள். All the information from the environment are detected by the receptors located in our sense organs such as eye, nose, skin, etc. நோஸு, ஸ்கின்னு. ஸோ இது மூலமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ புற சூழ்நிலைகளில் ஊறக்கூடிய அந்த தூண்டல்களை வந்து என்ன பண்ணும், உணரக்கூடிய உணர்வு உறுப்புகள் இருக்குது. என்னென்ன உணர்வு உறுப்புகள்லாம் அப்படின்னா நம்மளுடைய ஐஸ், கண், நோஸ், தென் ஸ்கின். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெசெப்டார்ஸ் is transmitted as electrical impulse and is received by the dendritic tips of the neuron. ஸோ இந்த டயக்ராம்ஸை நல்லா பாருங்கள். ரெசெப்டார்ஸ், இதுதான் ரெசெப்டார்ஸ் அப்படிங்கிறோம். வெளியில் ரெசெப்டார்ஸ் வந்து நம்மளுடைய நோஸாக இருக்கலாம், ஸ்கின்னாக இருக்கலாம், நம்மளுடைய ஐயாக இருக்கலாம், நம்மளுடைய டங்காக இருக்கலாம். ஸோ இதை பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெசெப்டார்ஸ். இந்த ரெசெப்டார்ஸில் இருந்து தான் இன்ஃபர்மேஷன் வரும். சொல்ல புரியுதா? நம்ம ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை தொடுறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா அந்த ரெசெப்டார் நம்மளுடைய ஸ்கின் தான் அதை ஃபீல் பண்ணும். ஸோ அப்போ ஃபீல் பண்ணக்குது இதை யார் பிக் பண்ணுவான், இந்த இம்பல்ஸை யார் பிக் பண்ணுவோம் பாருங்கள். டென்ட்ரைட்ஸ் பிக்கப் இம்பல்ஸ் ஃப்ரம் த ரெசெப்டார்ஸ். அதான் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெசெப்டார்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்.
எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகி அண்ட் ரிசீவ்டு பை டென்ட்ரைட்டிக் டிப் ஆஃப் த நியூரான். இந்த டென்ட்ரைட்டோட டிப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ரிசீவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு யார் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து பிக்கப் பண்ணுவா? டென்ட்ரைட்ஸ். மறக்காதீங்க, டென்ட்ரைட்ஸ் எதுலேருந்து? ஃப்ரம் த ரெசெப்டார்ஸ். பாருங்க, this impulse travel from the impulse எங்கேருந்து ட்ராவல் பண்ணுங்க? ட்ராவல் ஃப்ரம் த டென்ட்ரைட் டு த செல் பாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டென்ட்ரைட்ஸில் இருந்து செல் பாடிக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த இம்பல்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். அண்ட் தென் அலாங் த ஆக்சான் டு இஸ் டெர்மினல். நெக்ஸ்ட் இந்த சைட்டானில் இருந்து, புரியுதா, இம்பல்ஸ் வந்து ட்ராவல் ஃப்ரம் த டென்ட்ரைட் டு த செல் பாடி, செல் பாடியிலேருந்து ஆக்சான், ஆக்சான்லேருந்து ஆக்சானோட எண்டு, ஆக்சானோட டெர்மினல் எண்டு, ஆக்சானோட முடிவு பகுதிக்கு வந்து வரக்கூடியது. ஸோ இட் காசஸ் த நர்வ் எண்டிங்ஸ். இங்கே பார்த்தோன்னா நர்வ்ஸ் எண்டிங், அந்த நரம்பு முடிய போகுது. அப்போ என்ன முடியும் போது பார்த்தோன்னா இட் ரிலீஸ் எ கெமிக்கல் தட் இஸ் கால்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இங்கே வந்து ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணோம், அதுக்கு பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற கெமிக்கல் விச் இட் டிஃப்யூசஸ் அக்ராஸ் எ சினாப்ஸ். அப்போ இங்கே பார்த்தோன்னா ஒரு நரம்பு இணைவு பகுதி இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த நியூரானோட எண்டு அந்த ஸ்னாப்டிக் நாவும், ஸோ அனதர் நியூரானோட அந்த டென்ட்ரைட்டும் வந்து என்ன ஆகுனா கனெக்ட் ஆகும். அந்த இணைவு பகுதியை தான் நம்ம ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ இணையதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்னாப்டிக் தான் ரிலீஸ் கெமிக்கல்ஸ் தட் இஸ் கால்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த ரெண்டும் இணையக்கூடிய அந்த மைய பகுதிக்கு இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறோம். எது மூலமாக அந்த ஸ்னாப்ஸ் உருவாகுது அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக உருவாகுது. பாருங்கள், which diffuse across a snaps and start a similar electrical impulse in the dendrite of the next neuron. அப்போ இங்கே உள்ள அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து பார்த்தோன்னா எங்கே டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு நியூரானில் உள்ள டென்ட்ரைட்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. தென் டு த செல் பாடி டு பி கேரிடு. மறுபடியும் வந்து என்ன ஆகும், செல் பாடியிலேருந்து ஆக்சான், ஆக்சான்லேருந்து ஆக்சான் டெர்மினலியன், தென் அனதர் நியூரான் ஆஃப் டென்ட்ரைட்ஸ். இப்படி வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக டேக் பிளேஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு transmission of impulse. transmission வந்து impulse பண்ணக்கூடியது. பாருங்க, in this way the electrical signal reaches the brain or spinal cord. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வருது, அது நேராக பிரெயினுக்கோ இல்லை ஸ்பைனல் கார்டுக்கோ வந்து வரக்கூடியது. த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பிரெயின், இப்போ வந்து என்ன, இந்த பிரெயின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக என்ன ஆகும்னா ரெசப்டாஸ் இந்த ஐயில் நம்மளுடைய ஸ்கின்ஸ்லாம் இம்மிடியேட்டாக அந்த ரெசப்டார்ஸ் மூலமாக நமக்கு டென்ட்ரைட்ஸ் வரும். டென்ட்ரைட்ஸ்லேருந்து சைட்டான்லேருந்து ஆக்சான், அனதர் நியூரான் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே வரக்கூடிய ஃபைனலாக இங்கே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சைட்டான் ஆர் பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டுக்கு வரக்கூடியது. அதான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னா the response from brain or spinal cord is similarly pass on to the effector organs such as the muscle or gland cell that undergoes a desired response. நமக்கு விருப்பமான பதில் விளைவு ஏற்படக்கூடியது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சென்சரி நியூரான்லேருந்து பிரெயினுக்கும், பிரெயின்லேருந்து மோட்டார் நியூரான்ஸ் வழியாக எங்கே வகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எஃபெக்டார் ஆர்கன்ஸ். அந்த எஃபெக்டார் ஆர்கன்ஸ்கிறது மசில்ஸ், நம்மளுடைய தசைப்பகுதி அல்லது கிளாண்ட் செல்ஸாக இருக்கலாம், that undergoes desired response. This is very important. ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணுறோம், டச் பண்ணோன்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து அதை வித்ட்ரா பண்ணிடுறோம். அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பாடியில் நடக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம பாடியில் உள்ள நர்வஸ் சிஸ்டம் தான். நம்மளுடைய மனிதனோட நரம்பு மண்டலங்கள் தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் உடலில் உள்ள எல்லா ஆர்கன்ஸோட கோஆர்டினேட் பண்ணியிருக்கக்கூடியது மிக முக்கியமானது. அதனால தான் நம்மளுடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒருங்கிணைந்து காணப்படுவதனால தான் ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது நடக்குது, உடலில் தன்னிலை காத்தல் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஃபைனலாக பாருங்கள், த ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் ஆக்சானல் எண்ட் ஆஃப் ஒன் நியூரான் டு டென்ட்ரைட் ஆஃப் அனதர் நியூரான் த்ரூ எ ஸ்னாப்ஸ் இஸ் கால்டு ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன். இதுதான் ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நியூரானோட ஆக்சான் டெர்மினலும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்டும் பார்த்தீங்களா. So the nerve impulse from axonal end of one neuron to dendrite of another neuron through a synapse is called synaptic transmission. இதுதான் synaptic transmission, synaptic கடத்துதல்
அப்படின்னு சொல்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நரம்பு உணர்வு கடத்திகள்லாம் என்ன பாருங்கள். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் which allow the transmission of nerve impulse from axon terminal of one neuron to dendron of another neuron to an affected organ. The important neurotransmitter released by neuron is called acetylcholine. very important. ஸோ என்ன கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும்? acetylcholine. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு நியூரானோட ஆக்சானோட டெர்மினல் எண்ட் இந்த இருக்குன்னா. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நம்ம அசிட்டேல்கோலைன் அப்படிங்கிற வெரி இம்பார்ட்டன்ட். அசிட்டேல்கோலைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிற கெமிக்கலுக்கும். அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் விச் அலோவ் த டிரான்ஸ்மிஷன் நர்வ் இம்பல்ஸை வந்து அலோவ் பண்ணும். எங்கேருந்து? ஆக்சான் டெர்மினல் எண்டில் இருந்து டென்ட்ரைட் ஆஃப் அனதர் நியூரானுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து இதுதான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை இது பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படிங்கிறோம். இங்கேருந்து இங்கே நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும்னா எது மூலமாக ஆகுதுன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த அசிட்டேல்கோலைன் மூலமாக ஆகும். ஸோ இந்த ரெண்டும் இணையக்கூடிய அந்த மையப்பகுதிக்கு பேர் என்னென்னா சினாப்ஸ் இணைவு பகுதி அப்படிங்கிறோம். ஸோ இதை தான் இந்த டயக்ராம்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இதை தான் நம்ம பார்க்குறோம். வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.